வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பிக்சல் 10 ஒரு பிரச்சனை. நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் இந்த பிரச்சனையை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரிலேட்டட் டு மாடம் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் பிக்சல் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் ஒரு சில நண்பர்களும் பிக்சல் 10 யூஸ் பண்ணுறவங்களாம் ஜியோவில் கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு இடையில வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறத நிறைய வீடியோவில் நான் திரும்ப ரிப்பீட் மோடில் சொல்லியிருப்பேன். எப்படின்னா லொகேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த ஏரியாவில் நெட்ஒர்க் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஓகே ஃபைன். ஸோ கோபிநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 10 ஒய்ஃபை அண்ட் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஐ எம் ரீச்சிங் அவுட் அகைன் ரிகார்டிங் பெர்சிஸ்டன்ட் ஒய்ஃபை அண்ட் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூ. இது வந்து நான் என்னோட பிக்சல் 10 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என்னோட ப்ரீவியஸ் அட்டம் டு ரிசால்வ் வந்து இன்னும் அன்ரிசால்வ்டாகவே இருக்குது. நான் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே சால்வ் ஆகலை. இதில் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணும்னா, ஒய்ஃபை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, ஏதாவது அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுது, பட் கனெக்ட் பண்ணவே முடியல, ஃபெயில் ஆகுது. இது வந்து கன்சிஸ்டன்ட்லி டிஸ்பிளேயிங் சேவ்ட் ஆர் டிசேபிள்ட் ஆர் ஸ்டேட். ஓகே, இவருக்கு நான் ஏன் இதை சஜஸ்ட் பண்ணக்கூடாது? இவர் க்ளீன் ஃப்ளாஷ் பண்ண முடியும். அதுக்கு இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல், க்ரோம் ப்ரௌசரும் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூலும் இருந்ததுன்னா போதும். அப்புறம் நீங்கள் பேசிக்காக ஏடிபி ஃபாஸ்ட் பூட்டுக்கான சிஸ்டம் வைட் மாடியூல் உங்களோட விண்டோஸ்லேயோ மேக்லேயோ லினக்ஸ்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் க்ரோம் ப்ரௌசரில் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. ரீசெட் அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜை தான் திரும்ப உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும். உங்களுக்கு 2 பார்ட்டிஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸ்லாட் ஏ ஸ்லாட் பின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரீசெட் பண்ணி திரும்ப ரீஇன்ஸ்டால் ஆகிறது அதே ஃபைல் தான் திரும்ப ரீஇன்ஸ்டால் ஆகுது போல். அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது. நீங்கள் மேபி என்ன பண்ணலாம்னா, க்ரோம் ப்ரௌசரில் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே, உங்களோட மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கன்ஸ்டன்ட்லி டிஸ்பிளேடு சேவ்டு பட் டிசேபிள்டு ஸ்டேட்டஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி attempted to troubleshoot and resetting network settings, testing the device in safe mode and changing the MAC address. எந்த ஸ்டெப் பண்ணாலுமே இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இன்ட்ரெஸ்டிங்லி ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ளூடூத் வந்து கரெக்டாக வேலை செய்யுது, விச் சஜஸ்ட் சிஸ்டம் லெவல் பக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடிஷ்னலி ஐ எம் என்கவுண்டரிங் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ இன் 5G connectivity. When 5G is selected, the device frequently shows no signal, even though 4G works reliably. I have confirmed that other devices in the same location are handling 4G 5G signal without any issue. சரி, இந்த ஃப்ளாஷிங் மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். எப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் போட்டு ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ஒய்ப் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிடலாம். அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா 100% இது வந்து இவருக்கு ஹார்ட்வேர் லெவலில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான் இருக்குது. அப்படி டிஃபெக்ட் இருந்ததுன்னா இதை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு, ஏன்னா கூகுள் பிக்சலோட சர்வீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே பிக்கப் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாலே லாக் அவங்க ரன் பண்ணி பார்ப்பாங்க எல்லாமே. ஸோ ப்ராப்ளம்னா டிவைஸ் வந்து ஸ்வாப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வேறு டிவைஸ் தான் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் that does not involve the factory reset. Could you please help me? ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் கண்டிப்பாக தேவைப்படுது ப்ரோ. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நண்பருக்கு வந்து ஒரு மெயிலை போட்டு நான் ரிப்ளை போட்டு விட்டுறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்த வீடியோவில், அதே மாதிரி ஃப்ளாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி க்ரோமில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் மற்றபடி நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து வெப்பில் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து இவருக்கு பேசாமல் நான் மெயில் போட்டு ஹெல்ப் பண்ணிடலான் இருக்கேன். தினேஷ் ப்ரோ வந்து பிக்சல் 10a + நார்டு பட்ஸ் 4 ப்ரோ மை ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம் ஆண்டவரே, நான் ஆல்ரெடி யூஸ்டு S23 வித் OnePlus Buds 3 and at that time I felt really good and impressive. S23 பக்கா ஃபோனு, ஈவன் now I feel that. பட் இது 2 years முன்னாடி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னால நான் S23 விற்றுட்டேன். அப்புறமா நான் மோட்டோரோலா Edge 50 ஃபியூஷன் வாங்கினேன். பட் S23க்கு அப்புறமா மோட்டோ யூஐ எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் நாள்லேயே கீழே விழுந்து டிஸ்பிளே வேறு கிராக்டு. ஸோ எக்ஸ்சேஞ்சில் ஒருத்தர்கிட்ட நான் நத்திங் 2A வாங்கினேன். ஆனால் ஐடியில் ஆத்தென்டிகேட்டர் இஷ்யூனால ஆஃபீஸில் எனக்கு ஸ்ட்ரிக்டாக சாம்சங், பிக்சல், ஆப்பிள் தான் சொல்லிட்டாங்க. ஸோ 8 monthsக்கு அப்புறமா நான் அகைன் சாம்சங் கேலக்ஸி A55 OLXல வாங்கினேன். பட் அதில் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஃபோனில் டிஸ்பிளே டூப்ளிகேட்டாக இருந்துச்சு. அப்புறமா அவங்க எனக்கு 10K ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் அஃபீஷியல் சாம்சங் சர்வீஸில் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் A55 டே பிஃபோர் எஸ்டர்டே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அம்மா யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட ரியல்மி 8 ப்ரோ ஒர்க் ஆகலை. ஓகே, எங்கள் ஆளுக்கு வந்து ஒரு க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக S23 விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. நடுவில் நான் என்னோடய OnePlus Buds 3 ஒரு 2 years யூசேஜுக்கு அப்புறம் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் நார்டு பட்ஸ் 2R வாங்கினேன் டியூ டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஹானஸ்ட்லி ப்ரோ, Buds 3 யூஸ் பண்ணிவிட்டு வந்த அப்புறமா இது ரொம்ப பிலோவாக தான் ஃபீல் ஆச்சு. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பழகிடுச்சு. ஸ்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் பிக்சல் வாங்கலான்னு டிசைட் பண்ணேன்.
ஸோ ஜானில் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது பிக்சல் 10a லான்ச் ஆச்சு. பெசல் கம்மியாக இருந்தது. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, மேபி பிக்சல் 9a பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் தான். ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இல்லை பெசல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும். பட் பெசல் பெருசு தான். பெசல்ஸ் கம்மியாக இருந்தது. ஒருவேளை ஏன் டோனில் சொல்கிறாரு போல், ரொம்ப கம்மியாக இருந்தனால வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெரி கலர் வித் ஹை கான்ட்ராஸ்ட் சீம்ஸ் அட்ராக்டிவ். ஸோ நான் பஜாஜ் 24 மந்த் இஎம்ஐயில் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நேற்று தான் ப்ரோ வாங்கினேன். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அடாப்டிவ் சார்ஜிங் மார்னிங் 100% இருந்தது. 100ல் இருந்து 30 கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எஸ்ஓடி டெஸ்ட் பண்ணேன். ஸோ 1 ஹவர் எஸ்ஓடிக்கு 10% அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 9 to 10 ஹவர்ஸ். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன், 9 to 10 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் நமக்கு தான் உடம்புக்கு கேடு. ஸோ யாரும் தயவுசெய்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. அவ்வளோவா கொஞ்சம் நல்லா தூங்குங்க. சரியா? டிஸ்பிளே எவ்வளோக்குள்ள அதிகமாக பார்க்குறோமோ அதுவே நம்ம கண்ணுக்கு. எனக்கு வேறு முன்னாடி இந்த லைட்லாம் ஐயோ கொடூரமாக இருக்குது. இதிலேருந்து எப்போ மாற்றுறதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிஸ்பிளே ரொம்ப அதிகமாக பார்க்குறதே நமக்கு வந்து பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவர் வந்து அவரோட உயிரையே நமக்காக, அவரோட ஹெல்த்தையே நமக்காக பணையம் வச்சு இந்த மாதிரியான டேட்டா எடுத்திருக்காரு. 1 ஹவருக்கு மொத்தம் 10%. அப்ராக்சிமேட்லி 9 to 10 ஹவர்ஸ் எஸ்ஓடி வரும். இன்ஸ்டா, எக்ஸ், வாட்ஸ்அப்பு எல்லாமே நேற்று இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மிக்சட் யூசேஜ், மொபைல் டேட்டா ப்ளஸ் ஒய்ஃபை. சிம்மை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் 5G, ஜியோ இசிம் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இனிஷியலி கேலக்ஸி A55ல் நாட் பட்ஸ் 4 ப்ரோ நல்லா தான் இருந்தது. பட் 10A யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற வரைக்கும் மெலோடி சாங் வச்சாலும் நல்லா இருக்குது. சரின்னு பேஸ் சாங் வச்சாலும் சும்மா பிரிக்குது. அல்டி ப்ரோ. ஆக்சுவலி நான் முன்னாடி பட்ஸ் 3 தேர்டுனேன் ப்ரோ. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது. பட் அஃபிஷியல் செல்லர் இல்லை. ஸோ வாங்கலை. ஸோ நான் டிசைடட் டு கோ ஃபார் நாட் பட்ஸ் 4 ப்ரோ. ஒன்ஸ் த மெயின் ரீசன் இஸ் ஐ எம் நாட் மிஸ்ஸிங் த பட்ஸ் 3 இஸ் தட் த வால்யூம் ஸ்வைப் ஃபீச்சர். ஆமாம் ப்ரோ, அது நிஜமே ஒரு பெரிய ப்ளஸ். வால்யூம் ஸ்வைப் ஃபீச்சர் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இந்த நாட் பட்ஸ் 4 ப்ரோ அண்ட் தே ஆர் லைட் வெயிட் டியூ டு த சிங்கிள் டிரைவர். ஆல்ரெடி பிக்சல் 10A வாங்குறப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேருக்குமே ஏஎஸ்சி தான் இருக்குது. அதனால் இது வாங்கிட்டேன். நவ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிக்சல் 10A பெரி கலர் எங்கேயாச்சும் எங்கேயுமே கிடைக்கல. எல்லா ஷாப்ஸ்லேயுமே லாவெண்டர் ஃபாகு, ஒப்சிடியன் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபைனலி நான் கோகிஸ்மோவில் கேட்டேன். அவங்க எனக்கு செம சப்போர்ட் கொடுத்தாங்க. 10,000 mAh பவர் பேங்க்கு, 1K பில்டிங், தேர் ஓன் பிராண்ட் ப்ளஸ் வாரண்ட்டி, கேட் ப்ரோ டிக் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ளஸ் ஸ்கின்னு, அகெயின் 1 ரூபி பில்டிங் அண்டு கூகுள் அஃபிஷியல் சார்ஜர் 3K கொடுத்துட்டாங்க. பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3,300க்கு அண்ட் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் 3,500க்கு. ஸோ பில்லிங் பர்பஸ்க்கு தான் அந்த 1 ரூபி ஆக்சுவலி ஃப்ரீ. பட் இஎம்ஐ ப்ராசஸில் ஒரு கஷ்டம். என் அம்மா பேரில் இஎம்ஐ போட்டேன். ஸோ இட் டுக் 2 hours ஃபார் த பிஎஸ்என்எல் ஓடிபி டு அரைவ் ப்ரோ. ஓடிபி வரதுக்கு 15 நிமிஷம் டிலே. நேற்று ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். பட் ஃபைனலி பர்ச்சேஸ் முடிஞ்சுது. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல். ஹாப்டிக் வேறு லெவலு, இன்டகிரேஷன் செம, அனிமேஷன் சில்கி, பட்டரி ஸ்மூத்து, மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஹானஸ்ட்லி நான் பயந்தேன் மோட்டோ மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குமோன்னு. பட் பிக்சல் ஸ்டோரி வேறு லெவல் ப்ரோ. கான்ஸ், இனிஷியலாக கால் அட்டன் பண்ணும்போது வைப்ரேஷன் இல்லை. ஸோ கால் அட்டன் ஆனால் தெரியலை. உண்மை ப்ரோ, எனக்கும் ஐஃபோனில் தெரியுது. எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயுமே கால் அட்டன் பண்ண வைப்ரேட் ஆகுது. இவனுங்க இல்லை கொண்டு வந்துருவானுங்க. அநேகமாக எல்லாருமே காய் துப்புவாங்க, கொண்டு வந்துருவாங்க. ஸோ கால் அட்டன் பண்ண தெரியல. மேபி பழகிடுமா, இல்லைனா பட்ஸ் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாட் பட்ஸ் 4 ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஏஎன்சி செம. ஸோ 55 dBன்னு சொல்லணும். பட் 3 ஃபீல் இல்லை. பட் குட் திங் என்னன்னா, பட்ஸ் 3 மாதிரி காதில் ப்ரெஷர் இல்லை, ஹெட்டேக் வரல. எஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்பவே ஃபிட் ஆஸ்பெக்டில் வந்து நாட் பட்ஸ் 4 ப்ரோ வந்து அல்ட்டியாக இருக்கும். நாட் பட்ஸ் 3 ப்ரோ அண்ட் பட்ஸ் 4 ப்ரோ கிட்டத்தட்ட அந்த சின்ன சைஸ்னால நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து சவுண்டு, பேஸ் மாசு, ஃபுல் வால்யூம் கூட டிஸ்டார்ஷன் இல்லை. ஓவரால் பக்கா சாலிட் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரோ. ஐ ஹவ் அட்டாச்டு 3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஃபார் எஸ்ஓடி ப்ரோ. 100%லேருந்து 30% வரைக்கும். ஆப் யூசேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டால்டு ஆப் லிஸ்ட்டு ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள். ஆல்சோ ப்ளீஸ் ப்ரோ, பிக்சல் ஸ்பெசிஃபிக் யூஸ்ஃபுல் ஆப்ஸ், கஸ்டமைசேஷன் ஆப்ஸு, ஹாப்டிக்ஸு, மெட்டீரியல் கேப்சூல் எக்ஸெட்ரா இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃபேன் ஆகிட்டேன் ப்ரோ. ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் யூ. தினேஷ் க்ரூஷ் வேறு லெவலே. எங்கால் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. 7.25 மணி நேரம் எஸ்ஓடி வந்திருக்கு அவருக்கு. 7.25 மணி நேரம் அன்றைக்கி ஃபுல் டே யூஸ் பண்ணும்போது டிஜிட்டல் வெல்பீயிங்கில் காமிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 7.25 மணி நேரம், 7 மணி நேரம் 56 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு தடவை. அது வந்து சார்ஜ் போட்டது எல்லாமே சேர்த்து அந்த கிராஃபில் வந்திருக்கு. லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் சொல்லியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, நைஸ், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன்.
ஸோ இதுவும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம நண்பர் பாக்கெட் எஃப்எம் ஆடியோ அவர் வந்து ஹை ப்ரோ, திஸ் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப் மினி ரேட் டெஸ்ட் ஆஃப் போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ். எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டீங்களா? 9000 mAh வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒப்பேத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது 8லேருந்து 9 மணி நேரம் வந்து எஸ்ஓடி வருது. பட் 9000 mAhங்கிறனால அந்த 8லேருந்து 9 மணி நேரம் எனக்கு வந்து எஸ்ஓடி பாசிபிள் ஆகுது. ஆனால் ஒன் டே யூஸ் ப்ரோ, ஒன் டேலேருந்து ஒரு நாள் அண்ட் அடுத்த நாளில் ஒரு 2-3 மணி நேரம். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து எப்பயுமே அது அமைஞ்சிருக்கு. சில நாள் வந்து இந்த ஃபோனோட 9000 mAh டெஸ்ட் பண்ணணுமேன்றதுக்காகவே எந்த டாஸ்க்கை பண்ணாலும் அந்த ஃபோன்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பாருங்களேன். ஓகே, ஸோ நம்மளால் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹாய் ப்ரோ, நான் ப்ரீவியஸாக போக்கோ F6 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ சின்ஸ் 1.5 years. அந்த ஃபோன் ரியலி சூப்பர் தான். 22K வந்து பர்ஃபார்மன்ஸ் குறை இல்லாமல் இருந்துச்சு. டிஸ்பிளே, சவுண்ட், ஆப்டிக்ஸ், கேமரா கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பேட்டரியில் கோட்டை விட்டுட்டானுங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் அந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு மேலே எதிர்பார்க்கறது கூடாது தான். ஆனால் மானங்கட்ட மனசுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை. ஸோ அண்ட் HyperOS 2.2 மறக்கவே மாட்டேன் ப்ரோ. என் ஃபோனில் ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஃப்ளாக்ஷிப்பில் ஃபீல் பண்ணேன். நோ பக்ஸ், பெட்டர் கேமரா, அல்காரிதம் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் HyperOS 3 வந்ததுக்கப்புறமா டெட் ஆப்போசிட்டு. அப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி அப்டேட் பண்ணாங்க, அதில் பெட்டர் ஆச்சு. ஸோ பேட்டரி சேம் இஷ்யூ தான். அண்ட் இப்போ போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டேன். லைக்லி லான்ச் ஆன வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வாங்கினேன். பிகாஸ் என் பிரதரோட போக்கோ F7 பர்ச்சேஸ் ட்ரை பண்ணும்போது வித்தின் மினிட்ஸில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் செல் தான் கூட வித்தின் ½ an hourல சோல்ட் அவுட் ஆனதில் பயத்தில் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகலை, கொஞ்சம் காண்டு தான். அண்ட் 2 years வாரண்ட்டி அண்ட் 1 year ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஹாப்பி. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 10க்கு 10. இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பிராண்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே டிஸ்பிளே ஐஃபோன் மாடல் வரது தான். என் அந்த ஃபோன் டிஸ்பிளே செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஐஃபோனில் ஒரு மாடல் தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அண்ட் டச் ரெஸ்பான்சிவ் கூட சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபார் த ஃபஸ்ட் டைமு ஐஃபோனுக்கு அப்புறமா என் பர்சனல் யூசேஜுக்கு இந்த ஃபோன் தான் ப்ரோ அந்தளவுக்கு டிஸ்பிளே ஃபீல் வந்துச்சு. செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் கலர்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரைட்னஸ் நோ கொஸ்டின்ஸு, பெஸ்ட் இன் கிளாஸ். சவுண்டு அவுட்டோரில் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணேன், சவுண்டு செம்ம லவுடாக இருந்துச்சு. ஆனால் வால்யூம் கம்மி பண்ணால் மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணேன், ஏதோ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வால்யூம் 50% வச்சாலே கூட நல்ல லவுடாக இருக்குது. கிளாரிட்டியும் எதுவும் அடி வாங்கலை. அண்ட் இப்போ தான் பரத்வாஜ் ப்ரோ சொன்ன அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ளஸ் ஃபீல் பண்ணேன். ஸோ உண்மைதான். நானும் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், இவங்க எப்போ வந்து அந்த போஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதேமாதிரி மோட்டோரோலாக்கிட்டையும் அப்போ ஸ்பீக்கர் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு பாருங்களேன். மோட்டோரோலா டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு எனக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. பார்ப்போம், அமைதான்னு பார்ப்போம். ஹாப்டிக்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் செம ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இடத்துல டியூன் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் வால்யூம் பட்டன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸில் இன்னும் ஒரு சில ஏரியாவில். பட் ஓவராலாக டைப் பண்ணும்போதெல்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் மறக்காமல் யார்கிட்டலாம் ஷாமி, ரெட்மி, போக்கோ ஃபோன்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லாருமே வந்து டிஃபால்ட்டாக உள்ள இண்டி கீபோர்டுன்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி போட்டு ஜீபோர்டுக்கு மாறுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹாப்டிக் எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸு, இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது ப்ரோ. சம்மர் ரெஸ்பான்சிவ் அண்ட் ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, ரெட் அண்ட் ரிடப்ஷன் எல்லாமே வந்து 3 to 4 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். அவ்வளோவா ஹீட் ஆகலை. லைட் வார்ம் மட்டும்தான் பேக் சைடில் ஃபீல் ஆகும். கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ் கம்பேர்ட் டு போக்கோ F6. ஆமாம் ப்ரோ, நான் கேம் பெருசாக ஆடல. ஆனால் நான் 5G டேட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு டிவைஸ் கொஞ்சம் வார்ம் ஆகுது ப்ரோ. 5G டேட்டாவில் யூஸ் பண்ணால் மட்டும் டிவைஸ் லைட்டாக வார்ம் ஆகுது. பட் நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண உடனே சாதந்த சொரூபியாக மாறிடுறான். ஸோ இந்த 5Gக்கு வந்து அவங்க ஏதாவது கொஞ்சம் பேட்ச் கீச்சு போட்டு இந்த 5G ஆன் ஆகும்போது மட்டும் அப்படி என்ன தான் நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணி ஒரு பேட்ச் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ண அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். பேட்டரி இந்த ஒரு இடத்துல தான் நான் மடங்கிட்டேன் மொபைல் மேலே. லைக் நைட்டு ஃபுல் சார்ஜிங்கில் போட்டுட்டா மார்னிங் 5 AM 100% இருந்துச்சு ப்ரோ. அண்ட் ஃபுல் டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ராமநவமி லீவு. ஸோ பிலீவ் மீ 18+ hours யூஸ் பண்ணேன். லைக் 10 hours ஸ்க்ரீன் ஆனில் அண்ட் 8 hours ஸ்க்ரீன் ஆஃபில். பேக்ரவுண்டில் யூடியூப், டெலிகிராம் அட் நைட்டு 11:30 வரைக்கும் விடாமல் யூஸ் பண்ணி கூட பேட்டரி 12% பாக்கி இருந்துச்சு. அண்ட் நடுவில் பர்சன்டேஜ் 28 இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் துரந்தர் மூவி பார்க்க ஆரம்பித்தேன் வித்தவுட் டவுன்லோடிங். ஆனால் 3 hours மூவி ஃபினிஷ் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா 12% பேட்டரி இருந்துச்சு. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. போக்கோ F6 யூஸ் பண்ணும்போது அதிகபட்ச எஸ்ஓடியே 4.5 மணி நேரம் தான் வந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பொழந்து கட்டியிருக்காங்க. 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆனு, 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் இல்லாமல் 8 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆஃப்லேயும் ஒரு சில டாஸ்க் அதுக்கு கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நல்ல பாயிண்ட். பில்டு குவாலிட்டி நோ ரிமார்க்ஸ் ப்ரோ. அட் ஆல் ஹோல்டு பண்ணும்போதே செம சாலிடாக ஃபீல் ஆகுது. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. லைக் போக்கோ F7 ஹோல்ட் பண்ணும்போது வெயிட்டில் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் இல்லை. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா ஃபார் ஷுர் போக்கோ F6 விட பெட்டராக இருக்குது. லைக் ஜூம்டு ஷார்ட் அண்ட் டீட்டெயில்ஸு. அண்டு பெருசாக கேமரா யூஸ் பண்ண பர்சன் இல்லை. பட் இந்த ஃபோன் கேமரா நல்லா தான் இருக்குது. லைக் பீப்புள் ஹூ இஸ் அக்கேஷனலி ஆர் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜூமில் வந்து 1x 2x போர்ட்ரேட்டு வீடியோ கூட நல்லா இருக்குது ப்ரோ. பட் நாட் ஆஸ் குட் அஸ் கேமரா மொபைலு. பட் அதுக்கு குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதுலேயும் சாட்டிஸ்ஃபை இருக்காரு. ரிக்வஸ்ட்
ப்ரோ நான் இந்த மொபைலை அப்டேட் பண்ண மாட்டேன், ஏன்னா என் போக்கோ F6 பட்ட பாடு அப்படி. அதனால் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை, உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா அப்டேட் வர மாதிரி நியூஸ் இருந்தால் மட்டும் இது நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா ஒரு சிலர்லாம் அண்ணே கையில் நடுங்குதுண்ணே, ஏன்பா அப்டேட் வந்துருச்சுன்னு போஸ்ட் வந்திருக்குண்ணே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள்லாம் வேறு வழியே இல்லை, அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நானும் கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணிவிடுவேங்க, எப்பயுமே அப்டேட் பண்ணிவிடுவேன். அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட வந்து டிவைஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் போய்டும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மற்றபடி வந்து டிவைஸ் இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, நெட்வொர்க்கு எந்த குறையும் இல்லை ப்ரோ. எனக்கும் வந்து அப்படி தாங்க இருக்குது. நெட்வொர்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இல்லை. நான் ஒன்று மட்டும் ஃபீல் பண்ணேன் ப்ரோ, ரேஞ்சு கொஞ்சம் அடி வாங்குதோ அப்படின்னு தோணுது. ஒய்ஃபை ரேஞ்சு அது மட்டும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. மற்றபடி நெட்வொர்க்கில் வந்து 5G 4G இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. பட் என்ன ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பீடு அப்லோட் அண்ட் டவுன்லோடில் வந்து அதே இடத்துல கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இது வந்து சூப்பர் தான். ஸோ 9500S வந்து ஒரு ஸ்லைட்லி டவுன்கிரேடட் மாதிரியான ஒரு ப்ராசர் ஒயில் கம்பேர்ட் டு 9500. பட் கிட்டத்தட்ட ட்வின் பிரதர் மாதிரி தான். ப்ராக்டிக்கலாக நல்லா தான் வேலை செய்யுது. அந்த வார்ம்னஸ்க்கு ஐயா ஏதாவது ஒரு அப்டேட்டை போட்டு விடுங்க ஐயா, 5G டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும் வார்ம் ஆகுது. 5G டேட்டா ஆனில் இருக்கும்போது நான் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லைட் வார்ம் பின்னாடி ஃபீல் ஆகும். அதுக்கு மட்டும் அதை அப்டேட்டுக்கு தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 5Gலேருந்து ஒய்ஃபை மாற்றின உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 அப்படி சில்லுன்னு இருப்பான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கேம் ப்ளே பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்தால் கூட எந்த விதமான ஸ்டட்டரும் இல்லை. ஆமாம், நானும் கால் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா விவோ என்ஆரோ இருக்குது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா 5G டேட்டா கனெக்டடாக இருக்கும், விவோ எல்டியில் கூட கால் கனெக்ட் ஆகி போகும். ஸோ அதனால் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. கன்க்ளூஷன் ஃபார் ஜென்ரல் பீப்புள், யாருக்காச்சும் கேமரா மெயின் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, 40K பட்ஜெட்டு இதை விட பெஸ்ட்டாக ஒரு மொபைல் வந்து கிடையாது. லைக் எதுலேயுமே குறைக்க வைக்கலை, அள்ளி கொடுத்துருக்கானுங்க. ஓல்டு போக்கோ 3 சீரிஸ் அண்ட் 4 சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ஃபோனை வந்து அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக 5th சீரிஸில் ஏன் அவங்க வந்து இஷ்யூஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ மற்ற பிராண்ட்ஸுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட சாஃப்ட்வேர் இஷ்யூ மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது, மற்றபடி செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் கூட சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறத கேட்காதீங்க, போக்கோ நல்ல ஃபோன் தான். அண்ட் அவங்க கேமரா கேஷுவல் யூசேஜுக்கு மோர் தென் என்னாஃபாக தான் இருக்குது. அவங்க மட்டம் தட்டுற அளவுக்குலாம் கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பரத்வாஜ் ப்ரோ, நீங்கள் சொன்ன அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ளஸ் டைலாகே என் மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அதை ஒரு டைலாகாகவே மொபைலில் இமீடியட்டாக அந்த ஒரு டைலாக்னாலே நான் இமீடியட்டாக வாங்க தோணுச்சு. ஆக்சுவலாக நான் போக்கோ F6 இருந்து 3 இயர்ஸ் யூஸ் பண்ணி அப்புறமா தான் போக்கோ 10 சீரிஸ்க்கு ஏதாச்சும் வாங்கலான்னு இருந்தேன். உங்கள் எக்ஸ்பிரஷன் என்னை கட்டி போட்டுருச்சு. ஐ அக்ரி 100%. நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் உண்மை தான். ஸோ மொத்தம் எங்கள் ஆள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ 10 மணி நேரம் பாருங்கள் SOT. அண்டு கீழே வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸு, எப்படி பேட்டரி வந்து கிராஜுவலாக டிப் ஆச்சு, அண்டு ஃபோட்டோஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் மாஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. நான் கூட இந்த மாதிரி பூவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கல, நீங்கள் அழகாக எடுத்திருக்கீங்க, வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறோம், ரைட்டு. ஸோ சூப்பரு. ஒரு பக்கம் என்னன்னா பிக்சல் 10 ஒருத்தருக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிக்சலுக்கு வரும்போது அவருக்கு வேறு மாதிரி இருக்குது. இன்னொரு நண்பருக்கு பிக்சல் என்னடான்னு பார்த்தா ஒய்ஃபை இந்த மாதிரி கொஞ்சம் கனெக்டிவிட்டி ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது. இன்னொரு நண்பர் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் கேமரா ஹண்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி அதை அணுகிறதுன்னு எனக்கு புரியல. அந்த ஃப்ரண்ட் கேமரா ஹண்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு டே டைமில் சும்மா யூஸ் பண்ணும்போது ஹண்டிங் ஆச்சுன்னா ஃபார்ச்சர் பிரச்சனை. பட் நைட் டைமில் லைட் சரியாக இல்லை அப்படின்னும் போது ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கொஞ்சம் அக்செப்டபிள். பட் அதுக்காக நைட் டைமில் வந்து உங்களை நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணி அந்த டைமில் உங்களை தவிர பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததுன்னா அது பட்ஜெட் ஃபோனில் இருக்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம். பட் அந்த மாதிரி 10 இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஓகே, அடுத்து போக்கோ X8 Pro Max. ஸோ இது வந்து ஒரு கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு நம்மளுக்கு, ரைட்டு. நண்பர்களே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பாய்.